பிரைஸ் த லார்ட். அப்போஸ்தலர் நடபடிகைகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் தேவன் கட்டளையிடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, திஸ் இஸ் த டைம் ஆஃப் ரிப்பன்டன்ஸ். இந்த காலகட்டத்திலே உலகம் இன்றைக்கு ஒரு அபார வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒருபுறம் அறிவியல் வளர்ச்சி, இன்னொரு புறம் பார்க்கும்போது இன்றைக்கு மனித வீழ்ச்சியும் இன்னொரு புறம் இருக்கிறது. கலாச்சார அளவிலே, வாழ்க்கையின் ஒழுங்குகளிலே, இன்றைக்கு பிறர் சிநேகத்திலே, இன்றைக்கு வாழ்க்கையின் பண்புகளிலே, குடும்ப உறவுகளிலே, தனி மனித ஒழுக்கத்திலே இன்றைக்கு பலவிதமான காரியங்கள் சிதைந்து போய் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு நாட்டுக்கு விரோதமாக இன்னொரு நாடு எழும்புவது, பற்றாக்குறை, பஞ்சம், பசி, பட்டினி, யுத்தம், இன்றைக்கு ஆங்காங்கே நடக்கின்ற கொடூரமான சம்பவங்களை இன்றைக்கு நாம் பல நிலைகளிலே காண்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை கொண்டு அவர் வைத்துள்ள சித்தத்தை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் அவர் மனம் திரும்பவும் வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களிலே வேதம் சொல்லியிருக்கிறது, அறியாமையில் உள்ள காலங்கள். ஒரு நாள் நமக்கு இந்த சத்தியம் தெரியாது, ஒரு நாள் நமக்கு இந்த தேவனுடைய வழி தெரியாது, ஒரு நாள் இந்த வேதம் நம்முடைய கரங்களிலே நாம் காணாத நாட்களாய் நம்முடைய வாழ்க்கை கடந்து சென்றது. ஆனால் இன்றைக்கோ இந்த வேதம் நம்மிடத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். சத்தியம் நம்மை தேடி வந்திருக்கிறது. ஆண்டவர் மெய் தெய்வத்தை அறிந்திருக்கிறோம். இந்த நாட்களில தேவ சமூகத்துல அனுதினமும் நாம் மனம் திரும்ப வேண்டுமாம். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனுக்கு நேராய் கொண்டு செல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பொய்யான இந்த உலகத்துல தேவ அன்புக்குள்ளாக நாம் வளர வேண்டும் என்றால் அனுதினம் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறாரோ, ஜெப நேரத்துல அமர்ந்து அவருடைய சித்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்தை கீழ்ப்படியும் போது ஆண்டவருடைய ஜீவன் நமக்குள்ள இந்த நாளிலே ஒரு புதிய துவக்கத்துல செல்லும். எனக்கு அன்பானவர்களே, மனம் திரும்புதல் இல்லாத நம்ம வாழ்க்கையில அடுத்த படிநிலையின் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இந்த நாளிலே மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த புதிய நாளிலே ஆண்டவரே, அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் என்று இப்பொழுதோ எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் இந்த நாட்களிலே கட்டளையிட்டு இருக்கிறே. அப்பா, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம், உம்முடைய வார்த்தை சத்தியம். ஆண்டவரே, நீரே எங்கள் வாழ்க்கையில ஜீவனாய் வந்தீர். இந்த வேதத்துல எதையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில எழுதி கொடுத்து எங்களை கடைபிடிக்க சொன்னீரோ, உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கருத்தாய் கை கொண்டு உம்முடைய வழிகளை நாங்கள் இன்னும் கிட்டி நெருங்கி சேர கடைபிடிக்க உதவி செய்யும். இன்னும் எதை விட வேண்டுமோ, எதை எங்க வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா விட்டு நாங்கள் மனம் திரும்ப வேண்டுமோ, ஆவியானவரே எங்களை நீர் உணர்த்தி எங்களை நடத்தி உம்முடைய நித்திய பாதையில ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.